ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட பென்னாகரம், ஏரியூர், நெருப்பூர், ஒகேனக்கல் இந்த மாதிரி இப்படி இந்த பக்கம் சேலம் மாவட்டம், காவேரிபுரம், கருங்களூர், கோவிந்தப்படி, குளத்தூர், மேட்டூர் நிறைய வருவாங்க. ஒரு நாளைக்கு 500, 600 பேர் பயணம் பண்ணுவாங்க. 1000 பேர் கூட பண்ணுவாங்க. இந்த தமிழக அரசு வந்து பாலம் கட்டணும்னு அறிவிப்பு கொடுத்தாங்க. 250 கோடியில் கட்டுறேன்னு சொல்லி அறிவிப்பு கொடுத்ததோட அப்படியே நிற்கிது. இப்போ தண்ணி ரொம்ப சுத்தமாக இல்லை. இப்போ கட்டினா பாலம் கட்டலாம். ஏதாவது ஜனதங்களுக்கு போக்குவரத்துக்கு நல்லா இதாக இருக்கும். இந்த 120 அடியில் பார்த்தீங்கன்னா கடல் மாதிரி இருக்குங்க. அப்போல்லாம் ரொம்ப பயணம் பண்ணுறது ரொம்ப ஆபத்தான சூழ்நிலையெல்லாம் இருக்கும். இப்போ கட்டினா கட்டலாம். ஆனால் வந்து அவங்க தமிழக அரசு அதை பற்றி எதுவும் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. சும்மா வாய் வார்த்தையாக சொல்லிவிட்டு அறிவிச்சுட்டு கம்முன்னு இருந்துட்டாங்க. இப்போ வந்து அதை பற்றி எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதை வந்து ஏதாவது எடுத்து இந்த பாலம் கட்டுறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணணும். ஏற்பாடு பண்ணால் பொதுமக்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். சூறு இந்த வழியாக எல்லாமே போக்குவரத்து கோயம்புத்தூர் வரைக்கும் நேர் வழி போக்குவரத்து நல்லா வசதியாக இருக்கும். இல்லைன்னா அப்படி கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் சுற்றி வர வேண்டியதாக இருக்குது. அதனால் ஏதாவது இந்த பாலத்துக்கு கொஞ்சம் ஏற்பாடு பண்ணாங்களா பரவாயில்ல. தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க.